Hello friends, welcome to my channel Bright Step with D. So இன்னைக்கு நாம class 10 NCERT historyல இருக்கிற chapter number 1 The Rise of Nationalism in Europe அதுல part 4 ஆன The Making of Germany and Italy இந்த டாபிக் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இந்த டாபிக்ல நம்ம மேஜரா 3 ஈவெண்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ண போறோம். The unification of Germany, unification of Italy, unification of Britain. ஸோ இந்த 3 திங்ஸ் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ ஓகே, நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ பிஃபோர் தட் உங்களுக்கு நான் இந்த பிபிடியில் நான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இஃப் ஐ டிஸ்கஸ் யூ இன் தி லைக் இப்போ நான் உங்களுக்கு என்சிஆர்டி புக்கில் லைன் பை லைன் டிஸ்கஸ் பண்ணால் இட் வில் பி வெரி ஃபைன். ஸோ அதனால தான் எங்களுக்கு என்சிஆர்டி புக்கில் நான் டிஸ்கஸ் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு மொத்தம் டாபிக் அவுட்லைனில் யூனிஃபிகேஷன் ஆஃப் ஜெர்மனி ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது. நெக்ஸ்ட் யூனிஃபிகேஷன் ஆஃப் இட்டாலி பார்ப்போம். நெக்ஸ்ட் யூனிஃபிகேஷன் ஆஃப் பிரிட்டன் பார்ப்போம். நம்ம சில சோர்சஸ் இருக்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ ஓகே, வாங்க நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு நான் என்சிஆர்டி புக் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். So first நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது யூனிஃபிகேஷன் ஆஃப் ஜெர்மனி. ஸோ இப்போ இந்த யூனிஃபிகேஷன் ஆஃப் ஜெர்மனியில் நான் உங்களுக்கு ஒரு சிம்பிளாக ஒரு ஸ்டோரி மாதிரி நான் சொல்லிடுறேன். அப்புறம் நம்ம லைன் பை லைன் எக்ஸ்பிளனேஷனும் பார்ப்போம். ஸோ ஒன்றும் கிடையாது. ஸோ 1848 ரெவல்யூஷன் லிபரல்ஸ் நடத்தினாங்க. அது உங்களுக்கு நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதாவது ஃப்ராங்க்ஃபர்ட் பார்லிமெண்ட்ல நடத்தினாங்க. ஸோ அதுல ஒரு டீட்டெயிலா ஒரு ஈவெண்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது மிடில் கிளாஸ் ஜெர்மன்ஸ்க்கு நேஷனல் சென்டிமெண்ட்ஸ் வைட் ஸ்ப்ரெட் ஆகுது. மிடில் கிளாஸ் ஜெர்மன்ஸ்க்கு நேஷனலிஸ்ட் ஃபீலிங்ஸ் ரொம்ப ஒரு பற்றுணர்வு நிறைய ஏற்படுது. ஸோ அதனால 1848 தேசப்பற்று மிடில் கிளாஸ் ஜெர்மன்ஸ்க்கு நடுவில் ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ அதனால இவங்க ஜெர்மனியை யூனிஃபை பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட 1848ல ஒரு மூவ்மெண்ட் ஸ்டார்ட் பண்றாங்க. பட் ஆனா அந்த மூவ்மெண்ட் ஃபெயில் ஆயிடுச்சு. ஏன் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா, ஸோ அவங்க நடத்தின மூவ்மெண்ட்டை பர்டிகுலரா அவங்க வாழ்ற அந்த பர்டிகுலர் ஸ்டேட்ல இருக்கிற மொனார்கி, அதாவது அந்த அரசரும் அப்புறமா அந்த மிலிட்ரியோட சப்போர்ட்டோட இவங்க ஃபெயில் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த மிலிட்ரி யார்கிட்ட சப்போர்ட் வாங்குதுன்னா லேண்ட் ஓனர்ஸ், லார்ஜ் லேண்ட் ஓனர்ஸ், ஜங்கர்ஸ் அப்படின்றவங்க கிட்ட சப்போர்ட் வாங்கி இவங்க எப்படியோ அந்த மூவ்மெண்ட்டை ஃபெயில் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் யூனிஃபிகேஷன் ஆஃப் ஜெர்மனிக்கு நடந்த ரிவால்ட் என்னன்னா மிடில் கிளாஸ் ஜெர்மன்ஸ் 1848 நடந்த ரிவால்ட். பட் ஆனால் அது ஃபெயில் ஆயிடுச்சு. ஸோ இப்பல இருந்து தான் மெயின் இந்த பேராகிராஃப் ஃபுல்லாக யூனிஃபிகேஷன் ப்ராசஸே. ஸோ இந்த பேராகிராஃப் ஃபுல்லாகவே நான் உங்களுக்கு ரெட்ல உங்களுக்கு நான் கிரீன்ல அன்லைன் பண்றேன். சரி, இப்போ நம்ம கிரீன்ல அண்டர்லைன் பண்ணிருக்கிறது தான் யூனிஃபிகேஷன் ஆஃப் ஜெர்மனி. மெயின் ஆன்சர், மெயின் கீ பாயிண்ட் என்னது? யூனிஃபிகேஷன் ஆஃப் ஜெர்மனிக்கு அந்த நான் கிரீன்ல ஹைலைட் பண்ணிருக்கிற பேராகிராஃப் தான். ஸோ இந்த பாயிண்ட் நான் அண்டர்லைன் பண்ணிருக்கிற இந்த பேராகிராஃப்ல இருந்து வாட் எவர் பாயிண்ட் தே ஆஸ்க், எந்த கொஸ்டின் கேட்டாலும் திஸ் பாயிண்ட் ஷுட் பி தேர். ஷார்ட் ஃபார்மா, வெரி ஷார்ட் ஆன்சர்ல கேட்டாலும் ஷார்ட் ஃபார்மா எப்படியோ எழுதி வச்சுட்டு வந்துடணும். Because based on this only CBSE will prepare answer key for the any type of questions keep coming from this topic. Okay, so அதனால உங்களுக்கு நான் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ இப்போ இந்த மூவ்மெண்ட் இந்த 1848ல இந்த மூவ்மெண்ட் நடந்துச்சுல. ஸோ அப்பல இருந்து ஜெர்மனில நிறைய ஸ்கேட்டர் ஆயிடுச்சுல ஸ்டேட்ஸ், நிறைய ஸ்கேட்டர் ஆயிருந்த ஸ்டேட்ஸ்ல பிரஷ்யான்ற ஒரு ஸ்டேட் தான் இந்த யூனிஃபிகேஷன் ப்ராசஸ்ல மெயின் ரோல் பிளே பண்ணுது. ஓகேவா? ஸோ அதனால் அன்னில இருந்து ரஷ்யா தான் நேஷனல் யூனிஃபிகேஷனுக்கு லீடர்ஷிப் எடுத்து, அதாவது பொறுப்பு ஏற்றுக்குது. ஸோ ரஷ்யாவோட சீஃப் மினிஸ்டர் யாருன்னா ஓட்டோ அண்ட் பிஸ்மார்க். ஸோ ஃபர்ஸ்ட் பர்சனாலிட்டி ஹியர். ஸோ இதுல இன்வால்வ் ஆகிருக்கிற ஃபர்ஸ்ட் பர்சனாலிட்டியோட பேர் என்ன? ஓட்டோ வான் பிஸ்மார்க். பிஸ்மார்க்கு MARCK. ஓகேவா? ஸ்பெல்லிங் பார்த்து வச்சுக்கோங்க. வான் VON VAN எழுதக்கூடாது. ஓட்டோ OTTO. ஓகேவா? ஸோ ரஷ்யாவோட சீஃப் மினிஸ்டர் யாரு? ஓட்டோ வான் பிஸ்மார்க். ஸோ அவர் தான் இந்த ப்ராசஸோட ஆர்கிடெக்ட். ஏன் ஆர்கிடெக்ட்னு மென்ஷன் பண்றாங்கன்னா இவர் தான் இந்த ப்ராசஸோட மெயின் ஆர்கிடெக்ட். ஆர்கிடெக்ட்னா என்ன? ஒரு மெயினான ஒரு பர்சன். இவர் தான் மெயின் பர்சன் இந்த யூனிஃபிகேஷன் ஆஃப் ஜெர்மனி. ஸோ எந்த கொஸ்டின் யூனிஃபிகேஷன் ஆஃப் ஜெர்மனி இம்பார்ட்டன்ட் பர்சனாலிட்டின்னு கேட்டாலே அந்த கீவேர்டு இருந்தாலே யூ ஹேவ் டு ரைட் ஓட்டோ வான் பிஸ்மார்க். ஐ ஹோப் யூ ஆர் கிளியர்.
ஸோ இவர் தனியாளா இருந்தாரா? நோ, அஃப்கோர்ஸ் நோ. தனியாளா யாராலையும் பண்ண முடியாது. ஸோ அதனால பிரஷியன் ஆர்மியோட ஹெல்ப் மூலயமாவும் பியூரோக்ரஸின்ற செப்பரேட் குரூப் ஆஃப் பீப்புளோட ஹெல்ப்பாலையும் இவர் வந்து யூனிஃபிகேஷன் ப்ராசஸ் அண்டர்கோ பண்றாரு. ஸோ அஃப்கோர்ஸ் நீங்க இந்த ஓட்டோ அண்ட் பிஸ்மார்க் இந்த ப்ராசஸோட ஆர்கிடெக்ட் நீங்க மென்ஷன் பண்ணாலே கண்டிப்பா என்ன எழுதிருக்கணும், ரஷ்யன் ஆர்மியோட ஹெல்ப் மூலயமா பியூரோக்ராசி ஹெல்ப் மூலயமா தான் இந்த ப்ராசஸ் அண்டர்கோ பண்ணாரு. தட்ஸ் இட், வெரி சிம்பிள். ஓகேவா? செகண்ட் பாயிண்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன, நான் முன்னாடி சொன்னதுதான். ஸோ அப்போலேருந்து ப்ரெஷர் தான் வந்து மற்ற ஸ்டேட்ஸ் இல்லாதனாலும் ப்ரெஷர் தான் வந்து இந்த யூனிஃபிகேஷன் ப்ராசஸ்க்கு மெயினாக இருந்தாங்க. நெக்ஸ்ட் பர்சனாலிட்டி, ஓட்டோ அண்ட் பிஸ்மார்க் வந்து இந்த ப்ராசஸோட ஆர்கிடெக்ட். அவர் தான் ரஷ்யன் ஆர்மியோட ஹெல்ப் மூலயமா இந்த யூனிஃபிகேஷன் ப்ராசஸ் நடத்துறாரு. ஸோ இப்போ இவர் வந்து என்ன மெத்தட் ஃபாலோ பண்றாரு? புரட்சியா, இல்லைன்னா வந்து லைக் நேஷனலிசமா, இல்லை சென்ஸ் ஆஃப் கலெக்டிவ் பிலாங்கிங்கா, அந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் இருக்கு நேஷனலிசம் ப்ராசஸ்லே. ஸோ அவர் இந்த எந்த ப்ராசஸுமே வந்து ஃபாலோ பண்ணல. ஹீ ஃபாலோட் அ மெத்தட் ஆஃப் பிளட் அண்ட் அயன். வாட் இஸ் அ மெத்தட்? பிளட் அண்ட் அயன். அயன்னா எதுக்குங்க அயன் இருக்கு? இரும்பு. பிளட் அண்ட் அயன். ஸோ இவர் என்ன மெத்தட் யூஸ் பண்றாரு? பிளட் அண்ட் அயன். நான் இன்டைரக்டா உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பிளட் அண்ட் அயன் மீன்ஸ் வாட்? வார், போர் மேற்கொள்றாரு, அவ்வளவுதான். ஸோ மொத்தம் 3 வார், 7 இயர்ஸ்ல 7 வருஷம் வார் நடக்குது. எத்தனை வார் நடக்குது? 3 வார். 3 ஸ்டேட்டோட, ஆஸ்திரியா கிட்ட ஒரு வாரம், டென்மார்க் கிட்ட ஒரு வாரம், பிரான்ஸ் கிட்ட ஒரு வாரம். ஏன்னா இவங்களோட ஜெர்மன் டெரிட்டரிஸ் இவங்க கிட்ட இருக்கு, இவங்க கீழே இருக்கு. அந்த ஸ்டேட்ஸ் எல்லாத்தையும் இவங்க கிட்ட இருந்து ஜெயிச்சு இவங்க யூனிஃபை பண்ணணும். ஸோ இது அஃப்கோர்ஸ் இப்போ இதோட வாரோட முடிவுல யார் வெற்றி அடைஞ்சிருக்காங்க? பிரஷியன் விக்டரி. ஸோ பிரஷியன் 3 வார்லயும் யார் ஜெயிச்சிருக்கா? பிரஷியன் தான் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அதனால யூனிஃபிகேஷன் ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ எல்லா நாட்டையும் வந்து ஜெர்மனி கீழே இணைச்சிட்டாங்க. ஸோ அப்போ இதுக்கு ஒரு கிங் தேவைப்படுறாங்க இல்லையா? ஸோ யார் அந்த கிங்? 1871 ஜான்வரியில பிரஷியன் கிங்கான வில்லியம் ஒன், கெய்சர் வில்லியம் ஒன் தான் வந்து புது யூனிஃபைட் ஜெர்மனியோட எம்பரரா பதவி ஏற்கிறாரு. எங்க? வெர்சைலஸ் பேலஸ்ல நடக்குது. ஸோ அவர் என்ன கிங்? பிரஷியன் கிங். வெறும் கிங்னு போடக்கூடாது, அஃப்கோர்ஸ் பிரஷியன்ன்றது உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். ஸோ இதை நான் எதுக்கு இங்க பிரஷியன் கிங் நான் மென்ஷன் பண்ண சொல்றேன்னு ஒரு ரீசன் இருக்கு. நான் உங்களுக்கு அதை இப்ப சொல்ல போறேன், இன்னும் கொஞ்ச நேரத்தை சொல்ல போறேன். ஸோ 18 ஜான்வரி 1871 அந்த பதவி ஏற்கிற விழால இவர் பங்கேற்கார். ஸோ இங்க மொத்தம் 4 பாயிண்ட் இருக்கு. ஓகேவா? அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுவே ஒரு 2 மார்க்ல கேட்கலாம், இல்லை 3 மார்க்லயும் கேட்டா இதுதான் நீங்க எழுதணும். ஸோ நெக்ஸ்ட் அதுக்கு கீழே கொஞ்சம் இன்னும் இம்பார்ட்டண்டா, ஸ்லைட்டா இம்பார்ட்டன்ட், அந்த ஹால் ஆஃப் மிரர்ஸ் நடந்த ஈவெண்ட் பத்தி இல்லைன்னா உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, ஹிஸ்டாரிக்கல் கண்டெக்ட்ஸ் சொல்லி கேட்டாங்கன்னா இது நீங்க இந்த தேர்ட் பேராகிராஃபை எடுத்து எழுதணும். ஸோ பிட்டாலி கோல்டு மார்னிங் ஆஃப் 18 ஜான்வரி 1871. ஸோ இந்த ஈவெண்ட் எப்போ நடக்குது? 1871 ஜான்வரி 18th நடக்குது. ஸோ என்ன மார்னிங் அது? பிட்டர்லி கோல்டு மார்னிங்ல நடக்குது. ஸோ கோல்டு மார்னிங் அஃப்கோர்ஸ் ஜான்வரி கோல்டு மார்னிங். எதுக்கு இங்க மென்ஷன் பண்றாங்க உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ நான் ஒரு அசம்பிளி நடக்குது. இந்த அசம்பிளில யாரெல்லாம் இருக்காங்க, பர்சனாலிட்டி, இங்க யாரெல்லாம் இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. பிரின்சஸ் ஆஃப் ஜெர்மன் ஸ்டேட்ஸ் நான் ஹைலைட் பண்றேன். பிரின்சஸ் ஆஃப் ஜெர்மன் ஸ்டேட்ஸ், representatives of the army, important Prussian ministers, including the chief minister Otto von Bismarck, gathered in the unheated hall of mirrors in the palace of Versailles to proclaim the new German empire headed by Kaiser Wilhelm I of Prussia. So 18 ஜான்வரி 1871 ஒரு அசம்பிளி நடக்குது. அதாவது அந்த கிங்கை வந்து பதவி ஏற்கிற விழா. அந்த விழால யாரெல்லாம் பங்கேற்கிறாங்க? ஃபர்ஸ்ட் அந்தந்த ஜெர்மன் ஸ்டேட்ஸ் இருக்குல்ல, இப்போ யூனிஃபைட் ஜெர்மனில நிறைய ஸ்டேட்ஸ், நிறைய பர்டிகுலர் ரீஜன்ஸ் இருக்கு. அந்த ரீஜன்ஸோட பிரின்சஸ் ஃபர்ஸ்ட் பங்கேற்றாங்க. அதாவது அந்த ஒரு பர்டிகுலர் ஒரு மினிஸ்டரா ஒரு ஹெட் மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இங்க பிரின்சஸ் ஆஃப் ஜெர்மன் ஸ்டேட்ஸ் ஃபர்ஸ்ட், நெக்ஸ்ட் ஆர்மியோட இம்பார்ட்டன்ட் மெம்பர்ஸ், நெக்ஸ்ட் பிரஷியன் மினிஸ்டர்ஸ். இங்க வந்து என்ன மென்ஷன் பண்ணோம்? பிரஷியன் மினிஸ்டர்ஸ். ஸோ இன்க்ளூடிங் சீஃப் மினிஸ்டரோட சேர்த்து இருக்கிற மினிஸ்டர்ஸ், பிரஷியன் மினிஸ்டர்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க. இவங்கெல்லாம் எங்க கேதர் ஆகுறாங்க? அன்ஹீட்டட், அதாவது ஃப்ரோசன், உறைஞ்சி போன, ஏன்னா அந்த கோல்டு மார்னிங் இல்லையா? ஸோ அன்ஹீட்டட் ஹால் ஆஃப் மிரர்ஸ் அப்படின்ற இடத்துல பேலஸ் ஆஃப் வெர்சைலஸ்குள்ள இருக்கிற ஒரு பர்டிகுலர் பிளேஸ் இது. ஸோ அங்க இந்த ஈவெண்ட் நடக்குது. ஸோ அங்க வந்து புது கிங்கா கெய்சர் வில்லியம் ஒன் வந்து பதவி ஏற்கிறாரு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் கான்சிக்வன்சஸ், இது புரிஞ்சுப்பீங்க, ஈஸி தான் இது உங்களுக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணியதுனால நீங்க இதை மென்ஷன் பண்ணலாம்.
ஓகே, நெக்ஸ்ட். இதனால நடக்கிற கான்சிக்வன்சஸ் 2 மார்க்ல கேட்க வாய்ப்பு இருக்கு. வாட் ஆர் த கான்சிக்வன்சஸ் ஆஃப் ஜெர்மன் யூனிஃபிகேஷன் கேட்டாங்கன்னா நீங்க அங்க போய் முழிக்க கூடாது. ஸோ இது லாஸ்ட் பேராகிராஃப் தான் கான்சிக்வன்சஸ். இதனால என்ன நடக்குதுன்னா, அஃப்கோர்ஸ் ஜெர்மனி வந்து யூனிஃபை ஆகிறதுக்கான முக்கிய காரணம் யாரு? பிரஷ்யா தான் காரணம். ஸோ அஃப்கோர்ஸ் பிரஷ்யா வந்து டாமினேட் பண்ணும். ரெஸ்ட் ஆஃப் த ஜெர்மன் ஸ்டேட்ஸை பிரஷ்யா டாமினேட் பண்ணும். ஸோ அப்போ என்ன நடக்குதுன்னா, ஃபர்ஸ்ட் அந்த புது ஸ்டேட், அதாவது புது ஜெர்மனிக்குள்ள பிரஷ்யா வந்து கரன்சியை மாடர்னைஸ் பண்ணுது. அவங்க இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி கரன்சியை வந்து சேஞ்ச் பண்றாங்க. பேங்கிங் சிஸ்டம்ஸையும் சேஞ்ச் பண்றாங்க. ஜுடிஷியல் சிஸ்டம்ஸையும் சேஞ்ச் பண்றாங்க. ஸோ இதனால என்ன நடக்குதுன்னா, பிரஷ்யாவோட ரூல்ஸ் வந்து ரெஸ்ட் ஆஃப் த ஜெர்மனிக்கும் அப்ளிகபிள் ஆகுது. அவ்வளவுதான் எங்க டாபிக்கே. இவ்வளவுதான். வெரி சிம்பிள் 2 மார்க் கொஸ்டின். ஓகேவா? ஸோ பிரஷ்யனோட மெஷர்ஸ் தான் வந்து மற்ற ஜெர்மன் ஸ்டேட்ஸ்க்கு ஒரு மாடலா இருக்கு. ஓகேவா? இது அப்படின்னா இங்க என்ன நம்ம புரிஞ்சுக்கலாம்? ரஷ்யா வந்து மற்ற ஸ்டேட்ஸை டாமினேட் பண்ணுது அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ இங்க ஒரு பிக்சர் பேஸ்டு கொஸ்டின் இருக்கு. ஸோ இந்த பெயிண்டிங்கை வந்து ஆண்டன் வான் வெர்னர் வந்து வரைஞ்சிருக்காரு. அண்ட் அன்ஹீட்டட் ஆல் ஆஃப் மிரர்ஸ் பத்தி இங்க வரைஞ்சிருக்காரு. அந்த ப்ரொக்ளைமேஷன் எங்க நடக்குது? ஆல் ஆஃப் மிரர்ஸும் நடக்குது. ஸோ அங்க யாரெல்லாம் இருக்காங்க? சென்டர்ல யார் நிக்கிறாங்கன்னு கேட்பாங்க. சென்டர்ல யார் நிக்கிறாங்க? கெய்சர். அப்புறமா சீஃப் கமாண்டர் ஆஃப் த பிரஷன் ஆர்மி, அப்புறமா ஜெனரல் வான் ரூன், இவங்கெல்லாம் இருக்காங்க. பக்கத்துலேயே பிஸ்மார்க்கும் இருக்காங்க. ஸோ இந்த மானுமெண்டோட டைமென்ஷன் என்ன? 2.7 to 2.7 மீட்டர். ஸோ இது வந்து பெயிண்டிங் முடிச்ச உடனே ஒரு ஆர்டிஸ்டால தான் இந்த ஆண்டன் வான் வெர்னர் வந்து பிஸ்மார்க் கொடுக்குறாரு. என்னன்னா லேட்டர் 17th பர்த்டே 1885ல கொடுக்குறாங்க. இந்த பெயிண்டிங் கிஃப்டா தராங்க. இந்த பெயிண்டிங் வரைஞ்ச டேட்டில் இந்த பெயிண்டிங்கை கிஃப்டா கொடுக்கறது. ஓகேவா? ஸோ இப்போ இங்க வந்து இன்னொரு பிக்சர் பேஸ்ட் கொஸ்டின் இருக்கு. யூனிஃபிகேஷன் ஆஃப் ஜெர்மனி எங்கேருந்து எங்க வரைக்கும்னா எந்த இயர்லன்னா 1866 to 1871. இப்பதான் அந்த கிங் வந்து பதவி இருக்கிறால 1871. அதுதான். மேபி தயவு செஞ்சு சொல்றேன், இந்த மேப் கண்டிப்பா கொஸ்டின்ஸ் வரலாம். போர்டு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கிடையாது, உங்க ஸ்கூல் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கண்டிப்பா கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. பிரஷ்யா பிஃபோர் 1866ல பிரஷ்யா என்னென்ன டெரிட்டரிஸ் பிரஷ்யால இருந்துச்சுன்னு கேட்பாங்க. இதெல்லாம் கூட கேட்க வாய்ப்பு இருக்கு. தயவு செஞ்சு நெக்ஸ்ட் ஸ்டேட்ஸை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஓகே, இப்போ இதோட ஜெர்மன் யூனிஃபிகேஷன் முடிஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம இட்டாலி யூனிஃபிகேஷன் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னோட நோட்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸோ இப்போ நான் யூனிஃபிகேஷன் ஆஃப் ஜெர்மனியை கொஞ்சம் ஷார்ட்டாக கொடுத்துருப்பேன். ஸோ இப்போ நான் அதை பார்ப்போம். ஸோ அஃப்கோர்ஸ் ஃபெயிலியர் மூமெண்ட் தான். மிடில் கிளாஸ் ஜெர்மன்ஸ் ஃபெயிலியர் ஆச்சு. ஸோ எதுக்காக? ஜெர்மனியை யுனைட் பண்ணுறதுக்காக. எந்த ஏழை 1848ல. ஸோ அதனால அப்போலேருந்து பிரஷன் என்ன பண்ணுது? யூனிஃபிகேஷன் ப்ராசஸ்க்கு பதவி இருக்கு. ஸோ கீ ஃபிகர் யாரு? ஓட்டோ அண்ட் பிஸ்மார்க். அவர் தான் பர்ஷியாவோட சீஃப் மினிஸ்டர். அவர் தான் இந்த யூனிஃபிகேஷன் ப்ராசஸோட ஆர்கிடெக்ட். நெக்ஸ்ட் இந்த மெத்தட். பிஸ்மார்க் என்ன மெத்தட் ஃபாலோ பண்றாரு? பிளட் அண்ட் அயன் மெத்தட். ஸோ யாரோட ஹெல்ப் மூலியமா? பிரஷன் ஆர்மியோட ஹெல்ப் மூலியமா, பியூரோகிராசி மூலியமாவும் வந்து இவர் போர் புரிகிறார். நெக்ஸ்ட் என்ன? கான்ஃபிளிக்ட். 7 இயர்ஸ்ல கான்ஃபிளிக்ட் நடக்குது. பிரஷ்யா வந்து 3 வார்ஸ், யார் கூட? ஆஸ்திரியா, டென்மார்க், பிரான்ஸோட 3 வார் நடத்துறாரு. ஸோ அதுல வந்து பிரஷ்யா தான் வெற்றி ஆகுது. ஐ மீன் ஜெயிக்குது. ஸோ அதனால யூனிஃபிகேஷன் ப்ராசஸ் இதோட முடியுது. நெக்ஸ்ட் ப்ரோக்ளைமேஷன். ஃப்ரீசிங் ஆல் ஆஃப் மிரர்ஸ் நான் கொடுத்துருப்பேன். பட் யூ ஷுட் ரைட் அன்ஹீட்டட் ஆல் ஆஃப் மிரர்ஸ். ஸோ பேலஸ் ஆஃப் வெர்சைலஸ்ல இந்த ப்ரோக்ளைமேஷன் நடக்குது. ஸோ பிரஷியன் கிங் கெய்சர் வில்லியம் I தான் வந்து புது ஜெர்மன் எம்பரரோட கிங்கா பதவியேற்கிறாரு. ஸோ கீ டேக் இதனால என்ன கான்சிக்வன்சஸ் நடக்குதுன்னா, ஃபர்ஸ்ட் இந்த நியூ ஜெர்மன் எம்பையர் வந்து பிரஷியன் பவரோட டாமினன்ஸ்ல இருக்கு. அதனால என்னென்ன நடக்குது? கரன்சி, பேங்கிங், லீகல், ஜுடிஷியல் சிஸ்டம்ஸ் எல்லாமே வந்து மாடர்னைஸ் ஆகுது. அதாவது பிரஷியன் மாடலுக்கு ஏற்றபடி மற்ற ஜெர்மனி வந்து இந்த ரூல்ஸ் தான் ஃபாலோ பண்ணணும். பிரஷ்யா கொடுத்துருக்க ரூல்ஸ் தான் வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ இதோட ஜெர்மன் யூனிஃபிகேஷன் முடிஞ்சிருது. நெக்ஸ்ட் இட்டாலி யூனிஃபிகேஷன் பத்தி பார்ப்போம். இதுக்கு சீக்கிரமா இதை சொல்றேன். ஸோ ஜெர்மனி மாதிரியே இட்டாலிக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கு, பொலிட்டிக்கல் ஹிஸ்ட்ரி. ஸோ இட்டாலி வந்து ஜெர்மன்ல பர்டிகுலரா மென்ஷன் பண்ண, ஆனால் இட்டாலியில நிறைய ஸ்டேட்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இட்டாலி வந்து நிறைய ஸ்டேட்ஸா ஸ்கேட்டர் ஆயிருக்கு. ஓகேவா? நிறைய ஸ்டேட்ஸா ஸ்கேட்டர் ஆயிருக்கு. ஸோ மெயினா இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஹாப்ஸ்பர்க் எம்பையர் தான் வந்து ரூல் பண்ணியிருக்கதா கொடுத்துருக்காங்க. ஸோ 19th சென்ச்சுரியோட மிடில் ஆஃப் 19th சென்ச்சுரியில இட்டாலி வந்து 7 ஸ்டேட்ஸா டிவைட் ஆயிருக்கு.
middle of 19th century Italy was divided into 7 states. Italy was divided into 7 states. ஸோ அதில் ஒரே ஒரு ஸ்டேட் சாடினா பேட்மெண்ட் மட்டும் தான் வந்து இட்டாலியன் டைரக்டா ரூல் பண்ணியிருக்காங்க. இட்டாலியன் பிரின்ஸ்லி ஹவுஸ் தான் டைரக்டா சாடினா பேட்மெண்ட், அதாவது சாவரே சாடினா அந்த ஸ்டேட் மட்டும் தான் வந்து இட்டாலி கீழே இருக்கு. அதாவது இவங்க சொல்ற இட்டாலி, அதாவது இவங்க இந்த ஆரம்பத்துல இருந்த இட்டாலியோட கண்ட்ரோல்ல இருக்கு. மற்ற ஸ்டேட்ஸோட நிலைமை என்னன்னு சொல்லி சிச்சுவேஷன் கேட்பாங்க. ஸோ அதோட சிச்சுவேஷன் என்ன? ஃபர்ஸ்ட் நார்த் வந்து ஆஸ்ட்ரியன் ஹாப்ஸ்பர்க் ரூல் பண்றாங்க. நார்த் ஆஸ்ட்ரியா கீழே இருக்கு. சென்டர் வந்து போப் கீழே இருக்கு. அந்த சர்ச்ல இருப்பாங்க அந்த கிறிஸ்டியன்ஸ், அந்த மாதிரி போப். சதர்ன் ரீஜன்ஸ் வந்து போபன் கிங்ஸ் கிட்ட இருக்கு. ஸ்பெயினை சேர்ந்த போபன் கிங்ஸ் கிட்ட இருக்கு. ஸோ இங்க என்ன ஒரு காமன் ப்ராப்ளம்னா, even the Italian language had not acquired one common form and still had many regional and local variations. என்ன சொல்றாங்கன்னா, ஈவன் இட்டாலியன் இவங்கள மாதிரி இந்த இட்டாலியன் பீப்புள் மாதிரியே இட்டாலியன் லாங்குவேஜுக்கும் ஒரு காமனான ஒரு ஃபார்ம் இல்லையா. ஸோ இப்போ நம்ம தமிழ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, சென்னையில தமிழ் வேற மாதிரி பேசுவாங்க, வேலூர்ல தமிழ் வேற மாதிரி பேசுவாங்க, கோயம்புத்தூர்ல தமிழ் வேற மாதிரி பேசுவாங்க, மதுரையில ஒரு டிஃப்ரெண்ட் மதுரை, கன்னியாகுமரி. ஸோ அந்த ஒரே லாங்குவேஜ் தான், ஒரே வேர்ட்ஸ் தான், பட் அந்த ஸ்லாங் அங்கே குடிக்கிற தண்ணியை பேஸ் பண்ணி ஸ்லாங்ஸ் மாறும். அது ஒரு சயின்டிஃபிக்கா மாறும். ஓகேவா? பேஸ்ட் ஆன் ரீஜியன். ஸோ எல்லா லாங்குவேஜும் இஸ் வெரி 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 எத்தனிக் லாங்குவேஜ். ஸோ எல்லா லாங்குவேஜும் வித்தியாசமான ஃபார்ம் இருக்கும். ஒரே லாங்குவேஜ் பேர் ஒன்று தான், வேர்ட்ஸ் ஒன்று தான், கிராமர் ஒன்று தான், பட் ஆனால் அந்த ப்ரொனவுன்ஸ் பண்ணுற அந்த நீண்டு ஒழிக்கிறது அந்த ரீஜனுக்கு ஏற்றபடி மாறும். ஸோ அதனால இங்கே சொல்கிறாங்க, பட் நமக்கு ஒரு காமன் ஃபார்ம் இருக்குது தமிழ்னு சொல்லி நாம் இப்போ சொல்கிறோம். ஆனால் இட்டாலி லாங்குவேஜில் அவங்க இட்டாலின்னு சொல்ல மாட்டாங்க, ஒரு காமன் ஃபார்ம் இல்லை. அதனால நிறைய ரீஜனல் வேரியேஷன், லோக்கல் அந்த டிஸ்கிரிமினேஷனாக நடக்குது. ஸோ இங்கே ஒரு கேரி கேட்சர் இருக்காங்க. ஓட்டோ அண்ட் பிஸ்மார்க் வந்து பார்லிமெண்ட்ல, ரைட் ஸ்டாக் பார்லிமெண்ட்ல இருக்காங்க. ஃபிகாரோ வரைஞ்சிருக்காரு. ஃபிகாரோ வியனா 5 மார்ச் 1870. ஓகேவா? சும்மா பார்த்து வச்சுக்கோங்க, 1 மார்க் தான். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ நம்ம மஸ்னியோட இட்டாலி யூனிஃபிகேஷனை மட்டும் நம்ம இதை பார்க்கும்போது 4 பர்சனாலிட்டிஸ் இருப்பாங்க. ஜெர்மன்ல we have only 2, கேசர் வில்லியம் I and ஓட்டோ அண்ட் பிஸ்மார்க். இங்க 4 பர்சனாலிட்டிஸ் இருக்காங்க. ஒன்று ஜிசப்பி மஸ்னி, ஜிசப்பி கரிபால்டி, கிங் விக்டர் எமானுவல் II, சீஃப் மினிஸ்டர் கவுண்ட் கேமிலோ டி கேவர். ஓகேவா? ஸோ இவங்கதான் இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஜிசப்பி மஸ்னி பத்தி பார்ப்போம். நீங்க முன்கூட்டியே படிச்சிருப்பீங்க. ஜிசப்பி மஸ்னி வந்து 1830s ரெண்டு சீக்ரெட் சொசைட்டி கிரியேட் பண்ணாரு. ஒன்று யங் இட்டாலி, யங் யூரோப். யங் யூரோப் வந்து யூரோப்பை சம்மந்தப்பட்டது, நம்ம அதை பத்தி பார்க்க தேவையில்லை. யங் இட்டாலி பத்தி பார்ப்போம். ஸோ யங் இட்டாலி சொசைட்டி எது கிரியேட் பண்றதுன்னா அவரோட கோலுக்காக கிரியேட். அவரோட கோல் என்ன? அஃப்கோர்ஸ் யூனிஃபிகேஷன் பண்றது தான், இட்டாலியோட யூனிஃபிகேஷன் பண்றது தான். அவர் முன்னாடியே ஒரு கோட் கூட மென்ஷன் பண்ணியிருப்பாரு. அதெல்லாம் நாங்கள் பார்த்துருப்பீங்க, எனக்கு சொல்ல விரும்பல, ஏன்னா நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ அதனால தான் இப்போ நான் சொல்லிட்டேன்னா நீங்க காதால கீப்பிங், பட் யூ won't see in the book. ஸோ அதுல ஐம் சேயிங். ஸோ யங் இட்டாலி எதுக்காக யூஸ் பண்றாருன்னா, எதுக்காக அந்த கிரியேட் பண்ணனா அவரோட கோல் அச்சீவ் பண்றதுக்காக. பட் ஆனால் என்ன ஆச்சு? அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ரிவால்ட் ஹஸ் பீன் ஃபெயில்ட். ஏன் எங்க ஃபெயில் ஆயிடுச்சுன்னா, போத் 1831 1848 அவர் கிரியேட் பண்ண ரிவால்ட் வந்து அப்ரைசிங், அதாவது டாமினன்ட் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஸோ அதனால இப்போ அவர் ஃபெயிலியர் ஆனதுனால அவர் செய்ய வேண்டிய பொறுப்புகள் வந்து யார் தலைமையில வந்து விழுதுன்னா, சாடினா பியட்மெண்ட். சாடினான்ற பியட்மெண்ட் தான் ஒன்று கிடையாது, ஸ்டேட் மாதிரி. இப்போ நம்ம எப்படி ஸ்டேட்னு சொல்றோம், தமிழ்நாடு ஸ்டேட், கர்நாடகா ஸ்டேட், கேரளா ஸ்டேட், ஆந்திர பிரதேஷ் ஸ்டேட், தெலுங்கானா ஸ்டேட், மத்திய பிரதேசம் ஸ்டேட், அந்த மாதிரி ஸ்டேட்னு சொல்றோம். ப்ராவின்சஸ் தனியா சொல்லுவோம். அந்த மாதிரி இவங்க வந்து பியட்மெண்ட்னு சொல்றாங்க, பியட்மெண்ட். ஸோ சாடினா பியட்மெண்டோட ரூலர் கிங் விக்டர் எமானுவல் II கீழே போகுது. ஸோ இவர் என்ன பண்றாருன்னா, இட்டாலியன் ஸ்டேட்ஸை வந்து வார் மூலியமா யூனிஃபை பண்ணணும்னு நினைக்கிறாரு கிங் விக்டர் எமானுவல் II. ஏற்கனவே இவர் கிங்கா தான் இருக்காரு. ஓகேவா? இவர் எதுக்கு? அஃப்கோர்ஸ் ஒரு காரணம் இருக்கும், யூனிஃபிகேஷன் பண்ண ஒரு காரணம் இருக்கும். ஏன், என்ன காரணம்? அஃப்கோர்ஸ் இப்போ வந்து இப்போ நம்ம இட்டாலி எடுத்துக்கிட்டிங்கன்னா, இட்டாலி வந்து நிறைய ஸ்டேட்ஸ் ஜாயின் ஆகும்போது ஒரு ஸ்டேட்டு ஒரு ரிசோர்ஸ் இருக்கும் போது அஃப்கோர்ஸ் எக்கனாமிக் வந்து டெவலப்மெண்ட் ஆகும். எக்கனாமிக் டெவலப்மெண்ட் கண்டிப்பாக நடக்கும். அதே மாதிரி பொலிட்டிக்கல் டாமினன்ஸ், நான் இத்தனை ஸ்டேட் நான் ரூல் பண்ணுறேன்னு சொல்லி ஒரு பெருமையும் கிடைக்கும். அதனால வந்து இட்டாலியை யூனிஃபிகேஷன் பண்ணணும்னு சொல்லி இவங்க நினைக்கிறாங்க.
ஸோ இப்போ நெக்ஸ்ட் இங்க சீஃப் மினிஸ்டர் காவர் தான் கொடுத்துருக்காங்க, கவுண்ட் கமிலோ டி காவர்னு ஏன் கொடுக்கல? அப்படி சப்போஸ் எக்ஸாம்ல கேட்டா அவுட் ஆஃப் கொஸ்டின் சொல்ல முடியுமா? ஐ எம் ஆஸ்கிங் டு யூ ஒன்லி. சொல்ல முடியுமா? யூ கான் சே இட் இஸ் தேர் இன் த புக். ஆனால் புக் ஒன்னே எங்க இருக்குன்னு நீங்க பாப்பீங்க. எங்கேயுமே இல்லை அப்படின்னு சொல்ல மாட்டேன், இருக்கு, இங்கதான் இருக்கு, புக் பேக்ல இருக்கு. கவுண்ட் கெமிலோ டி கேவர்னு இருக்கு. அதனாலதான் நான் சொல்றேன், அங்க நீங்க எழுதணும் கவுண்ட் கெமிலோ டி கேவர் சீஃப் மினிஸ்டரா இருக்காரு. ஸோ அவர் தான் வந்து இவர் வந்து ஃபர்ஸ்ட் யூனிஃபிகேஷன் ப்ராசஸ் ஃபர்ஸ்ட் இவர் தான் பண்றாரு யூனிஃபை பண்றதுக்கு. ஸோ இவர் வந்து ஒரு ரெவல்யூஷனரி பர்சனும் கிடையாது, ஒரு பொலிட்டிக்கல் பர்சனும் கிடையாது. வாஸ் நெய்தர் அ ரெவல்யூஷனரி பர்சன் நார் அ டெமோக்ராட். அவர் எந்த ஒரு ரெவல்யூஷனும் முன்னாடி நடத்தினது இல்லை. அவர் வந்து ஒரு பொலிட்டிக்கல் பர்சனும் கிடையாது. ஜஸ்ட் இஸ் அ சீஃப் மினிஸ்டர், அவ்வளவுதான். டெமோக்ராட்டும் கிடையாது, இஸ் ஜஸ்ட் அ சீஃப் மினிஸ்டர். ஸோ லைக் மெனி அதர் வெல்தி அண்ட் எஜுகேட்டட் மெம்பர்ஸ். ஸோ படிச்சவங்க தான் வந்து நல்லா பணக்காரங்க, படிச்சவங்க தான் வந்து நிறைய லாங்குவேஜஸ் கற்றுப்பாங்க. அதே மாதிரிதான் அவங்கள கம்பேர் பண்ணும்போது இவர் வந்து பிரெஞ்சு இட்டாலியை கம்பேர் பண்ண நல்லா பேசுறாரு. He spoke French much better than he did Italian. So French இட்டாலியாவோட கம்பேர் பண்ணும்போது he spoke better. ஸோ அதனால என்ன நடக்கும், பிரான்ஸோட ஒரு அலையன்ஸ் த்ரூ அ டாக்டிஸ்ன்னு சொல்லுவோம்ல, அதே மாதிரி ஒரு tactful diplomatic alliance with France engineered by Carlos Ferdinand Piedmont succeeded in defending the Austrian forces in 1859. ஸோ ஒரு நல்ல ஒரு டாக்டிஸ் மூலியமா பிரான்ஸோட ஒரு கூட்டணி வச்சு கேவர் தான் வந்து அதில் மெயினாக இருக்கிறாரு, ஹெட்டாக இருக்காரு. அது மூலயமா சாடினா பியட்மெண்ட் வந்து ஆஸ்திரியாவை வந்து டிஃபீட் பண்ணிடுச்சு. ஆஸ்திரியன் ஃபோர்ஸஸை டிஃபீட் பண்ணி ஆஸ்திரியாவில் இருக்கிற இட்டாலி டெரிட்டரிஸ் எல்லாமே சாடினா பியட்மெண்ட் கூட ஜாயின் ஆயிடுச்சு. எப்போ, எந்த இயர்னா 1859. 1859. Which year it is? 1859. Sorry. Okay. Highlighter color choose பண்றேன். Okay. ஸோ இப்போ இதோட சீஃப் மினிஸ்டருக்கு அவரோட இன்வால்மெண்ட், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இன்வால்மெண்ட். ஓகேவா, இதோட அவரோட இன்வால்மெண்ட் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் நம்ம கெரிபால்டி பத்தி பார்ப்போம். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் ரெகுலர் ட்ரூப்ஸ் a large number of armed volunteers under the leadership of Giuseppe Garibaldi joined the fray. ஸோ இப்போ கிசப்பி கரிபால்டியோட இன்வால்மெண்ட் என்னன்னா, ஒரு நிறைய மூவ்மெண்ட் நடத்தியிருக்காரு, எக்கச்சக்கமான மூவ்மெண்ட் நடத்தியிருக்காரு. அதெல்லாம் சோர்ஸ் பேஸ்ல ஒரு பாக்ஸ்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ எக்கச்சக்கமான ரெவல்யூஷன்ஸ் நடத்தியிருக்காரு. ஸோ அதனால நிறைய வாலண்டியர்ஸ், ஆர்மி பர்சன்ஸ் இல்லை, வாலண்டியர்ஸே இவர் கூட ஜாயின் ஆகி ஆர்மி மாதிரி ஃபார்ம் பண்றாங்க. ஸோ அவங்க எல்லாருமே வந்து இந்த யூனிஃபிகேஷன் ப்ராசஸ்ல ஜாயின் பண்றாங்க. ஸோ என்ன நடக்குதுன்னா 1860ல அவங்க வந்து சவுத் இட்டாலிக்கு போறாங்க. சவுத் இட்டாலிக்கு போயிட்டு அப்புறமா கிங்டம் ஆஃப் டூ சிசிலிஸ்க்கும் போயிட்டு இவங்க வந்து யூனிஃபிகேஷன்ல ஜெயிச்சிடுறாங்க. எப்படின்னா லோக்கல் பெசன்ஸோட சப்போர்ட் மூலயமா ஸ்பானிஷ் ரூல்ஸை டெஃபீட் பண்றாங்க. யாரோட சப்போர்ட் மூலயமா? லோக்கல் பெசன்ஸ். த்ரூ சப்போர்ட் லோக்கல் பெசன்ஸ். லோக்கல் பெசன்ஸோட சப்போர்ட் மூலயமா they succeeded to drive out the Spanish rules. ஓகேவா, ஸ்பானிஷ் ரூலர்ஸ். ஸோ 1859ல ஆஸ்திரியன் ஃபோர்ஸஸ் வந்து கவுண்ட் கெமிலோ டி கேவர் வந்து டெஃபீட் பண்றாரு. 1860ல ஜிசபி கரிபால்டி வந்து அவரோட லார்ஜ் வாலண்டியர் ஆர்மி மூலயமா ஸ்பானிஷ் ரூல்ஸை வெளியேற்றிட்டு கிங்டம் ஆஃப் டூ சிசிலிஸும் சவுத் இட்டாலியன் ஸ்டேட்ஸையும் வந்து தன்னோட சார்டினா பீட்மெண்ட் கூட ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இப்போ 1861ல விக்டர் எமானுவல் II வந்து ப்ரொக்ளைம்டு கிங் ஆஃப் யுனைடெட் இட்லி. ஸோ 1861ல வந்து விக்டர் எமானுவல் II வந்து யூனிஃபைடு இட்டாலியோட கிங்கா வந்து பதவி ஏற்கிறாரு. முன்னாடியே பார்த்துப்பீங்க, அவர் தான் வந்து இந்த யூனிஃபிகேஷனுக்கு ஐடியா சொல்ல முடியாது, இந்த ப்ராசஸே மேற்கொள்றாரு. ஸோ ஆனால் இங்கே ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, இட்டாலி பாப்புலேஷன்ல நிறைய பேர் வந்து இல்லிட்ரேட் பர்சன், படிச்சவங்க கிடையாது. ஸோ அதனால வந்து அவங்களுக்கு இந்த லாட்டாலியா இட்டாலியா அந்த மாதிரி அவங்க எல்லாம் கேட்டதே இல்லை. ஸோ பெசன்ட், அந்த சப்போர்ட் ஆஃப் லோக்கல் பெசன்ட்ஸ் நம்ம படிச்சோம்னா அவங்க எல்லாமே வந்து இட்டாலியா அப்படின்னா என்னன்னே தெரியாது அவங்களுக்கு. இட்டாலியானா அந்த ஒரு ஆலிகரி, இட்டாலியா அவங்கன்னா யாருன்னே தெரியாது. அப்புறமா லாட்டாலியானா விக்டர் எமானுவல் வைஃப்னு சொல்லி நினச்சிக்கிறாங்க.
ஸோ இதான் வந்து இதோட இந்த யூனிஃபிகேஷன் பாயிண்ட் முடியுது. இங்க ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் நீங்க ஆட் பண்ணலாம். if you want to add, if you want to get centumna, I will give one point to you. It is there in your book only. You can add that also. Source baseல இருக்கு. உங்களுக்கு ரிப்பீட் நான் சொல்லிடுறேன். ஸோ 1867ல கரிபால்டி வந்து army of volunteers to Rome to fight the last obstacle to the unification of Italy, the papal states where a French garrison was stationed. 1867ல கரிபால்டி வந்து அவர் இன்னொரு மூவ்மெண்ட் நடத்தியிருக்காரு. 1867ல வந்து கரிபால்டி அவரோட வாலண்டியர்ஸ், நிறைய ரெவல்யூஷன் நிறைய வாலண்டியர்ஸ், அவங்க வாலண்டியர்ஸ் மூலயமா வந்து ரோமுக்கு அனுப்புறாங்க. பேப்பல் ஸ்டேட்ஸ், ரோம் வந்து ஒரு பேப்பல் ஸ்டேட்ஸ்ல ஒரு பகுதி, அங்க வந்து பிரெஞ்சு ரூல் பண்ணியிருந்தாங்க. ஸோ பட் ஆனால் அந்த மூமெண்ட் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஏன்னா பிரெஞ்சு பேப்பல் ட்ரூப்ஸ் எல்லாம் கம்பைன் ஆகிட்டு இவங்க ஃபைட் பண்ண முடியல. ஆனால் 1870ல ஃப்ரான்ஸ் வந்து ரஷ்யாவோட ஒரு வார் அண்டர்கோ பண்ணுச்சு. உங்களுக்கு தெரியும், நீங்க யூனிஃபிகேஷன் ஆஃப் ஜெர்மனில படிச்சிருப்பீங்க. எஸ் ஆர் நோ? ரஷ்யா வந்து த்ரீ கண்ட்ரிஸோட வார் ஃபைட் பண்ணுச்சு, இல்லை ஃப்ரான்ஸும் ஒன்று. ஸோ அதனால வந்து என்ன நடந்துச்சுன்னா, அதோட ட்ரூப்ஸ் வந்து ரோம் கையில போயிடுச்சு. அப்புறமா பாப்பல் ஸ்டேட்ஸ் வந்து இட்டாலியில திரும்பி ஜாயின் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் வந்து லாஸ்ட் ஸ்டேட், விச் இஸ் த லாஸ்ட் ஸ்டேட் டு ரீஜன் டு ஜாயின் இட்டாலினா, தட் இஸ் பாப்பல் ஸ்டேட்ஸ். ஸோ பாப்பல் ஸ்டேட்ஸ் தான் கடைசியா யூனிஃபைட் இட்டாலியில வந்து ஜாயின் ஆனது. பாப்பல் ஸ்டேட்ஸ் எந்த இயர்னா 1870 பாப்பல் ஸ்டேட்ஸ். ஸோ இவ்வளோதான் யூனிஃபிகேஷன் ஆஃப் இட்டாலி. வெரி வெரி சிம்பிளா இருந்துச்சுல. ஸோ இந்த மேப் பார்த்துக்கோங்க. 7 ஸ்டேட்ஸ் என்னென்ன நேம் சொல்லி எழுத சொல்லி கேட்பாங்க. நெக்ஸ்ட் என்னென்ன இயர்னு சொல்லி உங்களுக்கு இங்கே ஆஃப்டர் யூனிஃபிகேஷனில் கொடுத்துருப்பாங்க இயர்ஸ், அதுவும் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ யூனிஃபிகேஷன் பிஃபோர் யூனிஃபிகேஷன் 1858ல இருந்த ஸ்டேட்ஸ் இதெல்லாம். ஸோ ஓகே, இப்போ நம்ம லாஸ்ட் இந்த சாப்டரோட இந்த டாப்பிக்கோட லாஸ்ட் டாபிக், அதாவது லாஸ்ட் பிஃபோர் டாபிக் சோர்சஸ் இருக்கு இன்னும். ஸோ அந்த டாபிக்னா என்னன்னா, த ஸ்ட்ரேஞ்ச் கேஸ் ஆஃப் பிரிட்டன் அப்படின்னா யூனிஃபிகேஷன் ஆஃப் பிரிட்டன். ஸோ ஏன் யூனிஃபிகேஷன் ஆஃப் பிரிட்டன் ஸ்ட்ரேஞ்ச் கேஸ்ன்னு சொல்றாங்க? Why they are calling unification of Britain as a strange case? Many reasons are there. நான் 2 ரீசன் சொல்றேன். ஒன்று வந்து பிரிட்டன் யூனிஃபிகேஷன் வந்து ரொம்ப பெரிய லாங் ப்ராசஸ், ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட், பிரிட்டன் வந்து டெரிட்டரிஸ் தான் எக்ஸ்பேண்ட் பண்ண நினைச்சிட்டே தவிர காமன் ஐடென்டிட்டி இல்லை. இப்போ ஜெர்மன் யூனிஃபிகேஷன் எடுத்துக்கோங்க, இல்லை இட்டாலி யூனிஃபிகேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, எதுக்காக அவங்க யூனிஃபிகேஷன் பண்ணுறாங்கன்னா, ஒரு ரீசன் வந்து இந்த பொட்டென்ஷியல், அந்த எக்கனாமிக் டெவலப்மெண்ட், அது ஓகே விடுங்க. ஏன்னா இட்டாலி அப்படின்ற ஒரு மொழி பேசுறதுனால, ஜெர்மன் அப்படின்ற மொழி பேசுறதுனால தான் இவங்க யூனிஃபை பண்றாங்க. தன் மக்கள் அப்படின்றதுனால தான் யூனிஃபை பண்றாங்க. ஆனா பிரிட்டன் அப்படி கிடையாது. ஸோ பிரிட்டிஷ் அவங்க பெற்ற பேர் தான். பட் ஆனால் நிறைய எத்தனிக் குரூப்ஸ், நிறைய லாங்குவேஜ், ஒரு காமன் லாங்குவேஜ் கிடையாது. பிரிட்டிஷ் அப்படின்னு லாங்குவேஜ்ல அதுவும் கிடையாது. இங்கிலீஷ், வெல்ச், ஸ்காட், ஐரிஷ், நிறைய 4 டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ் இருந்துச்சு. ஸோ அதனால தான் இது ஸ்ட்ரேஞ்ச் கேஸ். அவங்க வந்து டெரிட்டரிஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணணுன்றதுக்காக தான் யூனிஃபிகேஷன் பண்றாங்க. ஸோ ஒரு 5 minutes break we can take it, then we will continue. Or if you want to continue now, you can you can step forward to 5 seconds or 5 minutes. Sorry, 5 minutes. Okay, pa. I'll take break.
I hope the break is sufficient. So வாங்க இப்போ நம்ம strange case of Britain பார்ப்போம். So in Britain, the formation of the nation state was not the result of a sudden upheaval or revolution. ஸோ பிரிட்டன்ல நேஷன் ஸ்டேட், அதாவது ஒரு யூனிஃபைட் ஸ்டேட் வந்து ஃபார்ம் ஆகுது. அது வந்து ஒரு சடனா ஃபார்ம் ஆகல, சடனா ரெவல்யூஷன் நடக்கல, சடனா ஒரு ஒரு புரட்சி நடக்கல. ஒரு லாங் ப்ராசஸா இருந்துச்சு. பொறுமையா மெதுவா ஒரு லாங் ட்ரான் அவுட் ப்ராசஸ், நல்லா பிளான் பண்ணி நடந்தது. லாங் ட்ரான் அவுட் ப்ராசஸ். ஸோ அதனால there was no British nation prior to the 18th century. 18th century, அதாவது 17, 18, 17 அந்த 70s அந்த டைம்ல பிரிட்டிஷ் நேஷன்ஸ் எந்த ஒரு நேஷனும் கிடையாது. ஸோ அதாவது அது பிரைமரி பீப்புள், அதாவது பிரிட்டிஷ் நேஷன் கிடையாது. ஸோ அந்த இடத்துல யாரெல்லாம் இருந்தாங்க? பிரைமரி ஐடென்டிட்டிஸ் ஆஃப் த பீப்புள் ஹூ இன்ஹாபிட்டட் த பிரிட்டிஷ் ஐலண்ட்ஸ். பிரிட்டிஷ் ஐலண்ட்ஸ்னா அந்த 2 ஐலாண்ட்ஸ் இருக்கும்ல, இங்கிலாந்து, இங்க வந்து ஸ்காட்லாண்ட் இருக்கும், இங்க வேல்ஸ் இருக்கும், இங்க இங்கிலாந்து இருக்கும். இது ஒரு ஐலாண்ட் மாதிரி இருக்கும். நீங்க யூரோப் மேப்ல பாத்தீங்கன்னா இங்க ஒரு ஐலாண்ட் மாதிரி இருக்கும், இப்படி ஒரு ஐலாண்ட் மாதிரி இருக்கும். அப்புறமா இந்த சைடுல சின்னசா ஒரு ஐலாண்ட் இருக்கும். அதுல வந்து அயர்லாந்து, நார்த்தன் அயர்லாந்து இருக்கும். அயர்லாந்து, நார்த்தன் அயர்லாந்து இருக்கு, நார்த்தன் அயர்லாந்து இருக்கு. ஸோ இது ரெண்டுமே வந்து பிரிட்டிஷ், இந்த 2 ஐலாண்ட்ஸுமே டுகெதரா வந்து பிரிட்டிஷ் ஐல்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. Just erase it. Okay. ஸோ பிரிட்டிஷ் ஐல்ஸ்ல வந்து யார் யாரெல்லாம் இருந்தாங்கன்னா, இங்கிலீஷ் பீப்புள் இருந்தாங்க, வெல்ஷ் பீப்புள் இருந்தாங்க, ஸ்காட் பீப்புள் இருந்தாங்க, ஐரிஷ் பீப்புள் இருந்தாங்க. ஸோ இவங்க எல்லாருமே காமனாக தான் பிரிட்டிஷ் பீப்புள்ன்றாங்க. என்னென்ன லாங்குவேஜஸ் இருக்கு? ஃபர்ஸ்ட் என்ன லாங்குவேஜ்? இட் இஸ் இங்கிலீஷ். செகண்ட் இட் இஸ் வெல்ஷ், ஸ்காட் ஆர் ஐரிஷ். ஸோ மொத்தம் 4 லாங்குவேஜஸ் இருக்கு. ஸோ இந்த எத்தனை குரூப்ஸ், இந்த 4 எத்தனை குரூப்ஸ்க்கும் தனித்தனி கல்ச்சுரல் பொலிட்டிக்கல் ட்ரெடிஷன்ஸ் இருந்துச்சு. தனித்தனி ட்ரெடிஷன்ஸ் இருந்துச்சு, ஒரே ட்ரெடிஷன் இல்லை. பட்னா ஜெர்மன் யூனிஃபை பண்ண ஸ்டேட்ஸ், இட்டாலியன் யூனிஃபை பண்ண ஸ்டேட்ஸ்க்கு ஒரு ட்ரெடிஷன், ஒரு காமன், ஏதாச்சும் ஒரு சின்ன காமன் ஐடென்டிட்டி இருந்துச்சு. பட் ஹியர் தேர் இஸ் நோ காமன் ஐடென்டிட்டி. அதனால தான் ஒரு ஸ்ட்ரேஞ்ச் கேஸ்ன்னு சொல்லி இங்க மென்ஷன் பண்றாங்க. ஸ்ட்ரேஞ்ச் கேஸ் ஆஃப் பிரிட்டன் டாபிக்லயே ஒரு கொஸ்டின் இருக்கு. ஓகேவா? தட்ஸ் ரைட். NCERT playing a very very toughest role in order to frame questions in that book. ஸோ ஒரு லைனும் NCERT-ல இருக்குன்னா, ஒரு வார்த்தை NCERT-ல இருக்குன்னா, அந்த ஒரு அந்த ஒரு வேர்ட்ல இருந்தே யூ கேன் எக்ஸ்பெக்ட் 100 of questions. Really, to be serious and to be frank. ஓகே, நம்ம டாபிக் குள்ள போலாம். பட் ஆனா இங்க 4 குரூப் இருந்தோம், 4க்கும் தனித்தனி ட்ரெடிஷன் இருந்தோம். பட் இங்கிலீஷ் வந்து ஒரு டாமினண்டா இருக்கணும்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் பீப்புள் நினைக்கிறாங்க. ஸோ இங்கிலீஷ் நேஷன் கண்டினியூஸா வெல்த்தும் இம்பார்ட்டன்ஸ் அண்ட் பவர் இதெல்லாமே வந்து இதை வந்து இம்போஸ் பண்ணுது. அதாவது இங்கிலீஷ் நேஷனோட எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டும், அதோட வெல்த், பணக்கார, ஒரு ரிச்சு, அப்புறம் அதோட இம்பார்ட்டன்ஸ், அதோட இன்ஃப்ளூயன்ஸ், மற்ற எத்தனை குரூப்ல அதோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து அதர் நேஷன்ஸ் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ அதனால டாமினேட் பண்றதுக்காக அது ட்ரை பண்ணுது. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் என்ன நடக்குதுன்னா, இங்கிலீஷ் பார்லிமெண்ட் வந்து at seized power from monarchy in 1688. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் என்ன நடக்குதுன்னா, இங்கிலீஷ் பார்லிமெண்ட் வந்து அதோட பவரை வந்து மொனார்கி கிட்ட இருந்து 1688ல வாங்குது. ஸோ இங்கிலீஷ் லேண்ட் மொனார்கி அவங்க கிட்ட இருந்து அந்த பார்லிமெண்ட் வந்து பவர் வாங்குது. அப்புறமா ஒரு ப்ரொட்ராக்டட் கான்ஃப்ளிக்ட், ஒரு நல்ல ஒரு வார் நடந்ததுக்கு அப்புறம் இந்த ப்ராசஸ் நடந்துச்சு. ஸோ அதனால வந்து இதுதான் மெயின் இன்ஸ்ட்ருமெண்ட், நேஷன் ஸ்டேட் ஃபார்ம் ஆகுது. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஆரம்ப புள்ளி. ஸோ வித் இங்கிலாந்து அட் இட்ஸ் சென்டர், ஸோ இங்கிலாந்து தான் அதோட சென்டர்ல இருந்துச்சு, கேம் டு பி ஃபார்ஜ்ட். ஸோ இப்போ வந்து இங்கிலாந்துன்னு ஒரு தனி ஸ்டேட் வந்துருச்சு. ஓகே, அது பிரச்சனை இல்லை. இங்கிலீஷ்ல இருக்கிற பார்லிமெண்ட் வந்து மொனார்கிட்ட பவர் வாங்கி அது ஒரு ஸ்டேட்டா மாறிடுச்சு. ஆரம்ப புள்ளி பெருசாயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் மற்ற எத்தனை குரூப்பை ஜாயின் பண்றதுக்காக என்னென்ன செய்யறாங்கன்னு போகும். ஃபர்ஸ்ட் ஸ்காட்லாந்து.
The Act of Union 1707 between England and Scotland that resulted in the formation of United Kingdom of Great Britain meant in effect that England was able to impose its exploits to Scotland. ஸோ இப்போ இங்கிலாந்து வந்து ஸ்காட்லாந்து கிட்ட ஒரு ஒப்பந்தம் வச்சுக்கிறாங்க, அதாவது ஆக்ட் ஆஃப் யூனியன் 1707 அப்படின்னு சொல்றாங்க. அதனால வந்து நம்ம ரெண்டு நாட்டையும் சேர்ந்து யுனைடெட் கிங்டம் ஆஃப் கிரேட் பிரிட்டன் சொல்லி நம்ம பேர் வச்சோம்னா என்ன புதுசா இருக்கேன்னு சொல்லி அவங்க ஜாயின் பண்றாங்க. ஸ்காட்லாந்து பீப்புள் ஒத்துக்கிறாங்க. பட் ஆனா போக போக தான் இங்கிலீஷ் மெம்பர்ஸோட உண்மையான டாமினேஷன் ஸ்காட்லாந்து பீப்புளுக்கு புரியுது. ஸோ இப்போ வந்து பிரிட்டிஷ் ஐடென்டிட்டி, அதாவது பிரிட்டிஷ்னா அந்த காமன், இவங்க 4 பேருக்கும் ஒரே பேர் பிரிட்டிஷ். அந்த பிரிட்டிஷ் வந்து வளரணும்னா ஸ்காட்லாண்டோட கல்ச்சர் வந்து கீழே போகணும், ஸ்காட்லாண்டோட பொலிட்டிக்கல் இன்ஸ்டிடியூஷனும் சிஸ்டமேட்டிக்லி சப்ரஸ் கீழே போகணும். இப்போதான் வந்து பிரிட்டிஷ் ஐடென்டிட்டி க்ரோத் ஆகும். இதுதான் ஒரு பெரிய அப்டக்கிள்னு சொல்லிட்டு மீன் பண்றாங்க, டைரக்டா புரிய வைக்கிறாங்க ஸ்காட்லாந்து பீப்புளுக்கு. ஸோ அதனால இதனால கோவப்பட்ட கேத்தோலிக் கிளான்ஸ் அப்படின்றவங்க, கேத்தோலிக் கிளான்ஸ்ன்றவங்க ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் பீப்புள், அவங்க வந்து ஸ்காட்டிஷ் ஐலாண்ட்ஸ்ல இருந்தவங்க வந்து ஒரு நல்ல ஒரு டெரிபிள் ரெப்ரஷன் whenever they attempted to assert their independence. ஸோ இங்கிலாந்து வந்து ஸ்காட்லாந்து வந்து இண்டிபெண்ட் ஆகணும்னு சொல்லிட்டு கேத்தோலிக் கிளான்ஸ் வந்து அவங்க வந்து ரெவல்யூஷன்ஸ் ஏதாச்சும் இண்டிபெண்டன்ஸ் ரிலேட்டட் ஏதாச்சும் ஒன்று ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்க வந்து நல்ல ஒரு டெரிபிள் ரெப்ரஷன், ஒரு மாதிரியா ரிப்ளை, ஒரு ரொம்ப ஹார்ஷான ரிப்ளை வந்து இங்கிலாந்து கிட்ட இருந்து அவங்க வந்து சஃபர் பண்றாங்க. ஸோ த ஸ்காட்டிஷ் ஐலண்ட்ஸ் ஹேவ் ஃபாட் பிட்டன் டு ஸ்பீக் தேர் கேலிக் லாங்குவேஜ். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்காட்டிஷ் பீப்புள் வந்து முதல்ல வந்து அவங்களோட நேட்டிவ் கேலிக் லாங்குவேஜ் வந்து பேசக்கூடாது. நெக்ஸ்ட் அவங்களோட நேஷனல் ட்ரெஸ் வந்து வியர் பண்ணக்கூடாது. அப்புறமா அவங்களோட நிறைய ஸ்காட்லாந்து மக்கள் வந்து அவங்களோட ஹோம் டவுன்ல இருந்து வெளியேற்றப்படுறாங்க. ஏன்னா எக்கனாமிக் டெவலப்மெண்டா இருக்கலாம், இதை வேணா இருக்கலாம். ஸோ இது வந்து ஸ்காட்லாந்து பத்தி. நெக்ஸ்ட் அயர்லாந்து பத்தி நீங்க கேட்கலாம், ஏன் வேல்ஸ் பத்தி இல்லைன்னு கேட்பீங்க. வேல்ஸ் வந்து ஏற்கனவே வந்து 1707க்கு முன்னாடியே வந்து வேல்ஸ் வந்து ஒரு கிங் டெஃபிட் பண்ணதுனால அது இங்கிலாண்டோட ஜாயின் ஆயிடுச்சு. அது வந்து தனியா எந்த ஒரு இதுவுமே கொடுக்கல. அயர்லாண்டும் ஸ்காட்லாந்து மாதிரி தான் சேம் விஷயம் தான் அயர்லாண்ட்லயும் நடந்திருக்கு. ஸோ அது வந்து அந்த கண்ட்ரி வந்து 2 குரூப் ஆஃப் பீப்புளா டிவைட் ஆயிருக்கும். அந்த கேத்தோலிக்ஸ் பீப்புள் கிட்டையும் ப்ரொட்டஸ்டன்ஸ் பீப்புள் கிட்டையும் டிவைட் ஆயிருக்கு. ஸோ இங்கிலீஷ் வந்து ப்ரொட்டஸ்டன்ஸ் தான் ஹெல்ப் பண்றாங்க. இங்கிலீஷ் பீப்புள் they are helping to Protestants of Ireland to establish a dominance over a largely Catholic country. ஸோ லார்ஜ் கேத்தலிக் கண்ட்ரியோட அந்த லார்ஜ் கேத்தலிக் கண்ட்ரில அவங்களோட டாமினன்ஸ் பண்றோம், அவங்களுடைய டாமினன்ஸ் இருக்கணும்னு சொல்லிட்டு ப்ரொட்டஸ்டன்ஸ்க்கு சப்போர்ட் பண்றாங்க. ஸோ கேத்தலிக் ரிவால்ட்ஸ் அகெயின்ஸ்ட் பிரிட்டிஷ் டாமினன்ஸ் வே சப்ரஸ். எந்த கேத்தலிக் எந்த ரிவால்ட் நடத்தினாலும் அது வந்து என்ன ஆகுதுன்னா சப்ரஸ், அதாவது லைக் ஹவு டு சேனா ஃபெயில் பண்ற மாதிரி, ஃபெயிலியர். ஸோ அதனால உல்ஃப்டோன் அப்படின்றவர் ஒரு ப்ரொட்டஸ்டன்ட் தான், கேத்தலிக் கிடையாது. நீங்க கேத்தலிக்னு நினைப்பீங்க, இஸ் ப்ரொட்டஸ்டன்ட். கூகுள்ல போட்டாலும் ப்ரொட்டஸ்டன்ட் தான் வரும். நீங்க எப்ப கூட சர்ச் பண்ணி பார்க்கும்போது சர்ச் பண்ணுங்க. அவர் வந்து ப்ரொட்டஸ்டன்ட் தான். அவருக்கு முன்கூட்டியே நிறைய ஐடியாலஜிஸ் தெரியும். பிரிட்டிஷ் வந்து நம்ம அயர்லாண்டை வந்து இந்த கேத்தலிக் ப்ரொட்டஸ்டன்ட் மூலயமா நம்ம காமன் யூனிட்டி இல்லாதனால நம்ம வந்து எப்படியாச்சும் வந்து பிரிட்டிஷோட ஜாயின் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைவு தெரியும் அவருக்கு முன்கூட்டியே. அதனால இவர் வந்து கேத்தலிக் சப்போர்ட் பண்ணாரு. கேத்தலிக் சப்போர்ட் பண்ணல, ஸ்பெசிஃபிக்கா கேத்தலிக் சப்போர்ட் பண்ணல, நிறைய ரிவால்ட் நடத்துறாரு பிரிட்டிஷ்க்கு அகேன்ஸ்டா. ஸோ அதனால வந்து அயர்லாந்து இவரோட யுனைடெட் இரிஷ்மென்ட்ன்றது ஃபெயில் ஆயிடுச்சு 1798ல. ஸோ அதனால அயர்லாந்து வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லா வந்து யுனைடெட் கிங்டம் ஆஃப் கிரேட் பிரிட்டன்ல இருந்து யுனைடெட் கிங்டமா மாறி 1801ல அயர்லாந்துல ஜாயின் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இதோட வந்து அயர்லாண்டோட யூனிஃபிகேஷன் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் இப்போ என்னென்ன சேஞ்சஸ் நடக்குது, இங்கிலாந்துல இருந்து பிரிட்டனா மாறின அந்த பர்டிகுலர் நாடுக்கு என்னென்ன விஷயங்கள் சேஞ்ச் பண்ணாங்கன்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒரு புது பிரிட்டிஷ் நேஷன் வந்து வந்துருச்சு. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ஃபோர்ஜ்டு எப்படி வந்துச்சுன்னா இங்கிலீஷ் கல்ச்சர் தான் டாமினண்டா வந்திருக்கும். நியூ பிரிட்டிஷ் நேஷன் வந்து இங்கிலீஷ் டாமினண்டோட வந்திருக்கு. ஸோ சிம்பிள்ஸ் ஆஃப் புது பிரிட்டனோட சிம்பிள்ஸ் என்னன்னா பிரிட்டிஷ் பிளாக் வந்து யூனியன் ஜாக்காமா, நேஷனல் ஆந்தம் வந்து காட் சேவ் அவர் நோபல் கிங் தான் நேஷனல் ஆந்தம்.
அப்புறமா இங்கிலீஷ் லாங்குவேஜ் தான் வந்து ஒரு டாமினன்ட் லாங்குவேஜஸா இருக்கு. ஸோ இதோட யூனிஃபிகேஷன் ஆஃப் பிரிட்டன் முடிஞ்சு ரொம்ப சிம்பிளா தான் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம சோர்சஸ் பார்ப்போம். வி ஹாவ் ஒன்லி ஒன், ஐ திங்க் ஸோ வி ஹாவ் ஒன்லி ஒன் சோர்ஸ். ஜிசபி கரிபால்டி பத்தி பார்ப்போம். ஜிசபி கரிபால்டியோட இயர் வந்து 1807 1882. அவர் வந்து ஒரு இட்டாலியன் ஃப்ரீடம் ஃபைட்டர் செலிப்ரேட் பண்ணப்பட்டாரு. அவரோட ஃபேமிலி வந்து கோஸ்டல் ட்ரைட்ல இருந்திருக்காங்க, என்கேஜ் ஆயிருக்காங்க. அவர் வந்து மர்ச்சன்ட் நேவியோட ஒரு செயலரா இருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் இவர் மொத்தம் ஏழு பாயிண்ட்ஸ் இருக்கு இவரை பத்தி. ஃபர்ஸ்ட் 1833ல அவர் வந்து ஃபர்ஸ்ட் மஸ்னி ஜிசபி மஸ்னியை மீட் பண்றாரு. அப்புறமா யங் இட்டாலியன்லயும் ஜாயின் பண்றாரு 1833ல. அவர் அப்புறமா ரிப்பப்ளிகன் அப்ரைசிங் இன் பேட்மெண்ட் 1834 இது நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து இவர் வந்து ஒரு புரட்சி நடத்துறாரு 1834ல. ஒரு புரட்சி நடத்துறாரு யங் இட்டாலியிலே ஒரு புரட்சி நடத்துறாரு 1834ல. ஆனா அது வந்து சப்ரஸ்ட் ஆயிடுச்சு, அதாவது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதனால வந்து அவர் சவுத் அமெரிக்காவுக்கு போயிடுறாரு. ஸோ சவுத் அமெரிக்காவுக்கு போயிடுறாரு. அப்புறமா அங்கே வந்து எக்ஸைலில் வந்து 1848 வரைக்கும் வாழ்றாரு சவுத் அமெரிக்காவில். நெக்ஸ்ட் 1854ல அவர் வந்து கிங் பீட்டர் எமானுவேல் டூக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு. எதுக்குன்னா இட்டாலியன் ஸ்டேட்டை யூனிஃபை பண்ணணும் பார்த்துருப்போம். நெக்ஸ்ட் 1860ல கரிபால்டி வந்து famous expedition of thousands to South Italy. Fresh volunteers kept joining through the course of the campaign till the numerous grew to about 30,000. முன்னாடி பார்த்தோம்ல கரிபால்டி அப்புறமா அவரோட ஆர்மி ஆஃப் வாலண்டியர்ஸ் வந்து சவுத் இட்டாலிக்கும் கிங்டம் ஆஃப் டூ சிஸ்லிஸ்க்கும் போனாங்கல்ல. ஸோ அதை பற்றி இங்கே கொடுத்துருக்காங்க. அதில் மொத்தம் 30,000 பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து ரெட் ஷர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் 1867 நம்ம முன்னாடி பார்த்ததே தான். அப்புறமா 1870ஸ்ல பிரான்ஸ் வார் போனதுனால பேப்பல் ஸ்டேட்ஸ் வந்து இட்டாலியோட ஜாயின் ஆயிடுச்சு. ஸோ இவ்வளோதான் இந்த சோர்ஸ்ல இருக்கிறது. நெக்ஸ்ட் பிக்சர் பேஸ்ல இங்க கேட்பாங்க. இவர் வந்து ஜிசபி கரிபால்டி வந்து கிங்டம் பீட்டர் எமானுவேலோட பூட், அதாவது பாட்டம் ஆஃப் த பேஸ் ஆஃப் த பூட்டை தொடுறாரு. ஓகேவா? இட்டாலி அப்படின்ற பூட்டை வந்து கலட்டுறாரு. ஸோ 1859 கேரிகேச்சர் இதோட முடியுது. ஸோ சோர்ஸ் பேஸ்டு நம்ம கவர் பண்ணிட்டோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ கொஞ்சம் லாங்காக தான் இருக்கும். You want to watch in 2x speed, you can watch it. Thank you for watching. பட் நான் ஒரு விஷயம் உங்களுக்கு நான் டிஸ்கஸ் பண்ணல. என்னோட பவர் பிபிடி ப்ரெசன்டேஷன் உங்களுக்கு நான் டிஸ்கஸ் பண்ணேன். ஏன்னா அவ்வளோவா நான் கண்டென்ட் வந்து இன்க்ளூட் பண்ணலை. ஸோ ஐ வில் ஷேர் த லிங்க் ஆஃப் திஸ் பிபிடி இன் டிஸ்கிரிப்ஷன் ஆன் கமெண்ட்ஸ். ஸோ யூ கேன் வாட்ச் இட் அண்ட் யூ கேன் யூஸ் இட் ஃபார் யுவர் ரிவிஷன் நோட்ஸ். நான் ஒன்றும் அந்த பர்சனாலிட்டிஸ் பற்றி தான் கொடுத்துருப்பேன் கொஞ்சம். அப்புறமா அந்த ஜிசபி கரிபால்டி அந்த சோர்ஸ் பேஸ்ட் கொடுத்துருப்பேன். அவ்வளோதான். நான் ஒன்றும் அவ்வளோவா எதுவுமே கொடுக்கல. Want to use it for revision, you can use it. ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பட் நான் என்னதான் இந்த மாதிரி நான் என்னதான் உங்களுக்கு இவ்வளோ ரிவிஷன் நோட்ஸ் கொடுத்தாலும் பட் டெக்ஸ்ட் புக் இஸ் யுவர் பிரைமரி சோர்ஸ். ஓகேவா? ஓகேப்பா. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் போர்டு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல்.